ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழ் சேனல். இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்ட்ராடேயில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஸ்டாக் செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு 1 minute ஸ்டாக் செலெக்ஷன் ஓகே இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் என்எஸ்சி வெப்சைட்லேருந்து டேட்டா புல்லிங் பண்ணி எக்ஸல் மூலிமா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பை ஆர் செல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ப்ளஸ் இது வந்து எப்போ நடக்கணும்னா ஒன்லி ஆஃப்டர் 9:30. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் விட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து டேட்டா புல்லிங் பண்ணணும். ஸோ 9:30க்கு பண்ணால் அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், 9:30க்கு மேலே பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஓகே என்எஸ்சி வெப்சைட் போகலாம். இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நிஃப்டி 10 எடுத்துக்கலாம், இல்லை நிஃப்டி 50 எடுத்துக்கலாம், இல்லை நிஃப்டி மிட் கேப் 150 எடுத்துக்கலாம். எந்த செக்டார் நீங்கள் பண்ணி அந்த செக்டார் எடுத்துகிட்டு டவுன்லோட் அண்ட் சிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் இங்கே டவுன்லோட் ஆனோன்னு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நிஃப்டி மிட் கேப் 150யோட ஃபுல் ஸ்டாக்ஸும் உங்களுக்கு வந்துடுச்சு. இது எந்த செக்டாரும் ஒன்றும் கவலை இல்லை, எல்லா செக்டாருக்கும் சேம் தான். சிஎஸ்சி டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இங்கே வந்து செல். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன், செகண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ, B3யும் சாரி தப்பா பண்ணிட்டேன். எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் வந்து B2வும் செகண்ட் வந்து D2வும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் சிக்னல். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நீங்கள் எதுக்கு வேணுமோ அவ்வளோ வரைக்கும் பண்ணி ப்ளே பண்ணிட்டு சேம் எக்ஸாக்டே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபைன் கொடுத்துருக்கோம். சாரி எக்ஸாக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹை. ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா நம்மளுக்கு பை சிக்னல் கொடுத்துரும், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு செல் சிக்னல் கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே கொடுத்தீங்க, இங்கே வந்து ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் போய்ட்டு ஃபால்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து பை போகிறீங்களோ செல் போகிறீங்களோ, நீங்கள் பை போகிறீங்களோ செல் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா I'll just show you that also. இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ யூ இங்கே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க. டேட்டாவில் போய்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், ட்ரூ மட்டும் வேணும்னா ட்ரூ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் செல்லுக்கு போகலாமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு செல் காமிக்கும். விகார்டு, ட்ரீஎம் இந்தியா, ஆர்இசி, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லா யூசிஓ பேங்க், எம்ஆர்எஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் செல்லுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து திரும்பவும் இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாம் வந்து பை. இன்றைக்கி வந்து எக்ஸா வேறும் ஐஆர்சிசி தான் வந்து பை ட்ரெண்டுக்கு இருக்குது, மற்ற எல்லாமே வந்து செல் ட்ரெண்டிங். நீங்கள் ஃபுல் மார்க்கெட்டே வந்து செல் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேட்டா வந்து புல் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் பையோ இல்லை செல்லுக்கோ உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிஃப்டி 50லையும் பண்ணிக்கலாம், நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த செக்டாரில் வேணுமோ, இல்லை வெறும் நான் ஆட்டோ செக்டார் மட்டும் பண்ணுறேன் அந்த செக்டாருக்கு டவுன்லோட் சிஎஸ்சி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஃபார்மசி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து த பவர் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் இன் எக்ஸல்.
ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான் வரையுது ஒன்று. இதில் வந்து பெரிய ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஓப்பன் இஸ் லோ ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பைக் பண்ணலாம். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை ஆச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கரெக்டாக 3 கேண்டில்ஸ் 9:30க்கு பார்த்துட்டு அதோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸாவர் காமிச்சிருக்கீங்களா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாவர் பை ட்ரெண்ட் காமிச்சிருக்கீங்களா பாருங்க. ஸோ நீங்கள் எக்ஸாவர் போட்டிருக்கோம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதை எதை சொல்லி வச்ச மாதிரி க்ளீனாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஆக்சுவலி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை க்ளீனாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 9:30 நம்ம கிடச்சிருந்தா கூட நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இப்படி வந்து இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து டெய்லி இப்படி நடக்காது. பட் முடிஞ்சளவு ப்ராஃபிட்டில் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாவில் நல்ல பாசிட்டிவ் இருக்கு போது. ஸோ இவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். ஓகே, நிஃப்டி கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் போயின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அல்ட்ராம் வச்சுருந்தேன், அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் இதோட பயனுள்ள தகவல் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.